எப்பயும் இந்த ஊரும் விவசாயமும் நல்லா இருக்கும். அதுக்கு நீதாயா இருக்கு. இந்த வாட்டி கதிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. ரசாயன உரம் எதுவும் போடலையே. ஏன்னா நம்ம இயற்கை உரம் தான் போடணும். என்ன எப்படி கேக்குறீங்க? நம்ம எப்பயுமே இயற்கை உரம் தானே போடுவோம். எப்பயுமே இயற்கை உரம் தான் போடணும். தேங்காய் விலைடா இந்த அளவுக்கு ஏறிடுச்சு. மகவளை மாதிரி கூட்டிகிட்டே போகுதுயா. எவ்வளவு கூண்ணா என்னடா நம்மள்ட்ட எடுக்கிறது அந்த 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு தானே. டேய் அம்மாட்ட பணம் கொடுத்துருக்கேன். நம்ம ராமசாமி பொண்ணு கல்யாணம் சொல்லியிருந்தான். நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆள் வரல. நீ அந்த பணத்தை வாங்கி ராமசாமி வீட்டுக்கு கொடுத்துட்டு நீ நேராக களத்து போயிட்டு வந்துரு. அம்மா கேட்டால் எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுவேன். என்ன சீக்கிரம் வந்துரு. சரி. அம்மா ஏன்டா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? சாப்பிட்டியா இல்லையா? ஐயா சாப்பிட்டேன். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன தேடியா? யாரா அது? ஐயா அந்த ஆளை நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லையா? வர சொல்லு. இடம் செம்மையா இருக்கு. நம்ம நினைச்சத இங்கே முடிச்சிடலாம். ஐயா வர சொன்னாரு. எங்கடா இருந்தானுங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? ஐயா நான் வந்து சென்னையில இருந்து வரேன் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஐயா நீங்க எனக்கு ஒரு இடம் வாங்கி தரணும் ஐயா. சரியா, உங்களுக்கு நான் இடம் வாங்கி தரேன். அதுல நீங்க என்ன கட்ட போறீங்க? பள்ளிக்கூடமா, காலேஜா, இல்ல ஹாஸ்பிட்டலா? சொல்லுங்க ஐயா. என்னது பள்ளிக்கூடமா? அதுல நான் ஃபேக்டரி கட்ட போறேன். பெரிய ஃபேக்டரி கட்ட போறேன். சாராயம், அதுக்கு பக்கத்துல பெரிய கார் கம்பெனி, அதுக்கு பக்கத்துல பெண்கள் குடிக்கிறதுக்கு பார். இதெல்லாம் அதுல கட்ட போறோம். ஏய் விவசாயம் பண்றதுக்கு வாங்க, உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணாலும் தரேன். அதை விட்டுட்டு ஃபேக்டரி கட்டுறேன், பொம்பளைகளை குடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது வந்துடுங்க. அண்ணாச்சி பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஊருக்குள்ள சாராயம் குடிக்கிறவனே நடுங்குவான். நீ சாராய ஃபேக்டரி கட்ட போறங்கிற, கார் கம்பெனி கட்ட போறங்கிற, பொம்பளைங்களுக்கு கிளப் கட்ட போறங்கிற. ஏண்டா தெய்வமா மதிக்கிற இந்த பூமியில இடத்த வாங்கி நீ சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு, கார் கம்பெனி கட்டுறதுக்கு, பொம்பளைங்க குடிக்க கட்டுறதுக்கு இது என்ன இது நினைச்சியா? உங்களோட இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. இது வந்து விவசாய பூமி, விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமி. ஒரு கார் செய்யணும்னா எவ்வளவு தண்ணி தேவை தெரியுமாடா? கார் கம்பெனி நீ பாட்டு கட்டி போட்டு போயிடுவ. இருக்கிற விவசாயத்துக்கு போற தண்ணியை பூரா கார் கம்பெனிகளை எடுத்துட்டு போயிடுவோம். என்ன கூட அறிவோட இருக்கீங்க? உன்னை இந்த ஏரியால பார்க்க கூடாது. ஓடி போயிரு. போடா. இந்த இடத்துல யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. டேய் மலைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போ அவனுக்கு பிடிச்சி மாடலை கட்டுச்சு. சரி. இந்த அண்ணாச்சி உயிரோட இருக்க வரைக்கும் சாராயங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. டேய் இது வேலைக்காரங்களா? ஐயா வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்கய்யா. டேய் என் பொண்ணு நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றா. அவ வர்றது திருவிழா மாதிரி கொண்டாடண்டான். சிறப்பா கொண்டாடுயா. இங்க வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் நம்ம பண்ண வீட்டுக்கு வர வச்சு எல்லாருக்கும் புது ட்ரெஸ், சாப்பாடு. ஓகேவா? சரிங்கய்யா. அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணு. சரிங்கய்யா. ஐயா இந்த வருஷம் கோயில் திருவிழா சீக்கிரமா வருதுயா. ஆமாடா. ஐயா இந்த வருஷம் வரி கொஞ்சம் கூடுதலா போடணும்யா. ஏய் அது தப்புடா.
ஏற்கனவே வரி கூட இருக்குன்னு தான் நிறைய பேர் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. இப்போ மறுபடியும் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அவங்களால கொடுக்க முடிஞ்சதை வாங்கிக்கோங்க, மிச்சத்தை நம்மள மாதிரி பெரிய மனுஷங்க போட்டுக்க வேண்டியதுதான். என்ன, வரி யார்கிட்டயே கட்டாயம் பண்ணி அதிகமாக கேட்கக்கூடாது. அவங்களால கொடுக்கறத வாங்கிக்கணும். சரி போ.